தமிழ்நாட்டில் 1867ஆம் ஆண்டில், அதாவது சுமார் 158 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளல் பெருமானாரும் ஒரு பத்திரிகையை தொடங்கினார் என்றால் அவருடைய ஊக்கமும் உணர்ச்சியும் பொதுநல நோக்கமும் பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. வள்ளல் பெருமானார் நூலாசிரியராய், உரையாசிரியராய், பதிப்பாசிரியராய், போதக ஆசிரியராய், ஞானாசிரியராய், அருட்கவிஞராய், ஞானியாய், புலவராய் மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளராயும் இருந்துள்ளார். ஆம், வள்ளல் பெருமானார் தர்மசாலை தொடங்கப்பெற்ற, அதாவது 23/5/1867க்கு பிறகு ஒரு சில மாதங்களில் சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் மாத இதழ் ஒன்றை வெளியிட்டார். சன்மார்க்க விவேக விருத்தியின் விளம்பரம் யாதெனில், அறிவுடைய நண்பர்க்கு அன்பொடு வந்தனம் செய்து அறிவிக்கை. நண்பர்களே, உலகில் வழங்கும் பிறப்புகளுள் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வகை பொருளின் அனுபவங்களை காலமுள்ள போதே அறிந்து அனுபவித்தல் வேண்டும். அங்ஙனம் அறிந்து அனுபவிப்பதற்கு சன்மார்க்க விவேக விருத்தியே சாதனமாதலின், அதனை அடைதற்கு தக்க நன்முயற்சிக்கோர் முன்னிலையாக சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகை ஒன்று வழங்குவிக்கு நிமித்தம். இதனடியில் தனித்தனி நம்மால் இயன்ற அளவில் மாதந்தோறும் பொருளுதவி செய்வதாக கையொப்பமிட்டு மேற்குறித்த வண்ணம் நமக்கும் பிறர்க்கும் பயன்படும்படி வழங்குவிப்போமாக. இங்ஙனம் சன்மார்க்க சங்கத்தார் என்று அவ்விளம்பர ஏட்டில் எழுதப்பட்டிருந்தது. இதில் முதலாவதாக சிதம்பரம் ராமலிங்கம் என்று எழுதி ₹1 எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு கூடலூர் வெங்கடேச ஐயர் ₹1, கூடலூர் மு. அப்பாசாமி செட்டி, கூடலூர் துரைசாமி நாயக்கர் போன்றோர் தலா ₹1, மேலும் சிலர் அரையணா, 8அணா, 2அணா போன்று கொடுத்திருந்தனர். இதை போன்று மொத்தம் 49 பேர் சேர்ந்து ₹15 9 அணா 9 நயா பைசா வரவாகி இருந்தது. இவை அனைத்தும் அவரவர் கையொப்பத்திலேயே பதிவாகி உள்ளது. இதில் 46வது நபராக பரங்கிப்பேட்டை காதர் சாயிபு என்ற இஸ்லாமியர் என்பவரும் 2 அணா தந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக அக்காலத்தில் வள்ளல் பெருமானார் எம்மதத்தை சார்ந்தவரும் தம்மை நேசிக்கும்படி வாழ்ந்திருக்கின்றார். பெருமானாருடைய கருத்துக்களும் கோட்பாடுகளும் உயிர் இரக்க கொள்கைகளும் அனைவரும் விரும்பும்படியாகத்தான் இருந்திருக்கின்றது என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை.